செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்தோம். பாஜகவிற்கு அடிமையாக அதிமுக இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அழுத்தத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக திமுகவிலிருந்து எழிலரசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவும் அதிமுகவும் பேரறிஞர் அண்ணாவை மறந்துட்டதா விஜய் பயங்கரமாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அண்ணாவின் பெயரையும் படத்தையும் பயன்படுத்தும் இந்த கட்சி அவர் காட்டிய கொள்கை வழியிலிருந்து விலகிட்டதா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாவோட கொள்கையை பற்றி ஏதாவது தெரியுமா அவருக்கு? ஏதாவது ஒன்னாவது சொல்ல சொல்லுங்களேன். அண்ணாவின் கொள்கைகள் என்னன்றத பட்டியல் எடுத்து ஏதாவது சொல்ல தெரியுமா அவருக்கு? ஏதாவது மண்டபத்தில் எழுதி கொடுத்தாங்கன்னா அதையாவது படிக்க சொல்லுங்க. அண்ணாவினுடைய கொள்கைகளில் மிக முக்கியமானது மொழி, இனம், இந்த சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்காகவும் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்பாடுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட இயக்கம் இது. இவ்வளவு ஆண்டு காலமும் அதுக்காக சட்டங்களும் அதற்கான திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கக்கூடிய ஆட்சி இது. இருமொழி கொள்கை தான் இந்த நாட்டில் இருக்கும்னு என்னைக்கு சொன்னாரோ அது இன்னி வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு இது. அதிமுகவை பற்றி அவர் விமர்சிக்கிறதுக்கு யோகிதை இருந்தால் அதை பற்றி போல்டா பேச சொல்லுங்க. ஏன்னா அண்ணாவின் படத்தை கொடியில போட்டிருக்கவங்க அவங்க தான். அண்ணாவின் பெயரை கட்சியில வச்சிருக்கவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு விமர்சிச்சுட்டா கரெக்டு. அண்ணாவினுடைய கொள்கையான இருமொழி கொள்கையை தாரவாக்குற அளவில் கடந்த கால ஆட்சியின் பொழுது ஜெயலலிதா அம்மையார் கூட யோசிக்காததை அந்த மாதிரி கைவிடாத ஒன்று. தமிழ் மொழி பாட வழியில் இருக்கக்கூடியவர்களுடைய இடஒதுக்கீடு என்பதை எல்லாம் தளர்த்தி மிக சாதாரணமாக வேலைவாய்ப்பை அதாவது தமிழர்கள் இல்லாதவர்களுக்கு தாரை வார்த்தவர்கள். ஆனா நாம மீண்டும் அதை முறைப்படுத்திருக்கு. இப்பொழுதும் பிஎஸ்டிஎம்காக நேற்றுக்கு கூட சட்டமன்றத்தில் அரசின் சார்பாக சட்டத்தை தெளிவாக நிறைவேற்றி தந்து மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. இருமொழி கொள்கை எந்த இடத்துலையும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி அதற்காக 4000 கோடி இப்ப பாக்கி வச்சிருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு. முடியாதுன்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கோம். முடியாதுன்றதுக்காக போராடுறது மட்டும் இல்ல, எதிர்த்து மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கொள்கை, அதாவது மொழி கொள்கையில இது மாதிரி சமூக சார்ந்த கொள்கைகள் என்று சொல்லுகிற பொழுது சமூக நீதிற்கும் சமத்துவத்திற்காக தான் சொல்லியிருக்காரு. சமத்துவம்னா என்னன்னா தெரியுமான்னு கேளுங்க. சோசியலிசத்தை பத்தி அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியுமா என்று கேளுங்கள். இதையெல்லாம் விட்டு அவர் பொத்தாம் பொதுவா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதனால பேசுறாருன்னா, அங்க ஒரு மண்டபத்துல எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அங்கிருந்து, இதெல்லாம் நீ பேசணும் அப்பதான் சொல்லி. இவ்வளவு நாள் எங்க போனாருன்னே தெரியல. மொழிப்போர் களத்தினுடைய சூழல் என்ன, எதற்காக வந்தது, இந்த ஆதிக்கத்தை கொண்டு வந்தது யாரு, அப்படி கொண்டு வந்தவங்க இப்ப வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு, அதற்காக என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா போறாரு, அண்ணோடு முடிஞ்சிச்சா? அண்ணா வாங்கி தந்த அந்த வாக்குறுதியை இப்பொழுது வரைக்கும் மீறி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. எல்லா அறிவிப்புகளும் இப்ப இந்தியில வரணும்னு சொல்ல வருது. எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம். பாஜகவை குறித்து இது வரைக்கும் ஒரே ஒரு விமர்சனமோ எதிர்ப்போ கண்டனமோ போராட்டமோ அறிவிச்சிருக்கா? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில், தமிழ் மொழியுடைய தன்மையை பாதிக்கக்கூடிய வகையில் தமிழர்கள் எல்லாம் 2ஆம் தர குடிமக்களை ஆக்குற மாதிரி மொழி திணிப்பு தருவதை பத்தி இது வரைக்கும் ஒன்னும் பேசல. இப்ப நீங்க சொன்ன இந்த கூட்டத்தை உள்பட பிஜேபியோடைய மிகப்பெரிய மோசடி என்ன, பிஜேபி இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்ன, அதை பத்தி இது வரைக்கும் பேசினாங்களா? அண்ணா கேட்டிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருந்த போது கேட்டாரு, தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டது தெரியுமா? குஜராத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் நான் பார்த்து பூரிப்படைகிறேன். 62ல பேசுறாரு. இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வராதா என்று கேட்டாரு. அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் உடைத்திருந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு மாத்திருக்கு. மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் உடைச்சிருந்து இங்க வந்திருக்கு. இன்னைக்கு டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னா தமிழ்நாடு. அப்படி ஒரு சூழலை மாற்றி இருக்கிறது திமுக அரசு. இதையெல்லாம் பற்றி அவருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அண்ணா என்னெல்லாம் பேசியிருக்காரு, அண்ணா என்னெல்லாம் கேட்டாருன்றது அப்படின்றதான் இங்க முக்கியம். மாநில சுயாட்சியை பத்தி அண்ணா பேசினாரு. ஏன் மாநில சுயாட்சி வேணும்னு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி தனியா திராவிட நாடு வேணும்னே கேட்டாரு.
அந்த திராவிட நாடுக்கு தடை விதிக்க வர்ற போது திராவிட நாடு கைவிடப்படுகிறது, திராவிட நாட்டின் கொள்கைகள் இன்னும் கைவிடப்படவில்லை என்று சொல்லி அதை ஒரு மறு உருவமாக மாநில சுயாட்சி முக்கியம்னு சொல்லி பாதித்தவர் அண்ணா. இன்னைக்கு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில பாஜக அரசு ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்கு. இன்னை வரைக்கும் ஒன்றுத்துக்காக கண்டனம் தெரிவிச்சுட்டாரா? எங்களை விடுங்க. அவர் படத்துக்கு இது வரைக்கும் அந்த சென்சார் போர்டு எதுவும் பண்ணல. இது வரைக்கும் பாஜக இவ்வளவு மோசமா பண்ணுது, இல்ல இதை எதிர்க்கணும், இல்ல சென்சார் போர்டு ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்குது, என்ன தவறா நாங்க பண்ணிட்டோம்னு இது வரைக்கும் கூட கேட்கலையே. அவரு வியாபாரத்தை பத்திரமா பாத்துக்கிறாரு. முதலீட்டாளர்கள் திட்டுவாங்க, அதனால அமைதியா அவர் சினிமா படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மொழிபோர் தியாகிகள் தினம்ன்றதுனால அதுக்காக ஏதோ ஒன்று பேசணும்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. மொழிபோர் காலத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எங்கெல்லாம் யாரெல்லாம் எரிஞ்சாங்க, தங்களை பெட்ரோலுக்கும் மண்ணெண்ணெய்க்கும் கொடுத்துக்கிட்டு உயிர் தியாகம் செய்தாங்க, உடல் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்டு இறந்தவங்க பெயர் விவரங்கள் தெரியுமா? அவங்கெல்லாம் எந்த கட்சியை சார்ந்தவங்க தெரியுமா? அந்த குடும்பத்தாரை பற்றி தெரியுமா? அண்ணா கண்ட போர்க்களத்தில் மிக முக்கிய வாய்ந்தது மொழி போர்க்களத்தில். அந்த மொழி போர்க்களத்தில் இருந்து இன்றைக்கு இருமொழி கொள்கைன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர்தான் ஏற்படுத்தியவர். அவர் மண்ணில் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அவர்கள் பங்கேற்று இன்னைக்கு அதுக்கான உரையாற்ற இருக்கிறார். அண்ணாவை பத்தி அவங்க அப்பாவை கேட்க சொல்லுங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க கொஞ்சமாவது. இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. அண்ணாவினுடைய உரை, அண்ணாவினுடைய எழுத்து, அண்ணாவுடைய நாடகம், அண்ணா சொன்ன அந்த மிக முக்கியமான இந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் ஒரு நாடகம் எடுத்தாரு, ஓரிரு நாடகம் எடுத்தாரு, வேலைக்காரி நாடகம் எடுத்தாரு. அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னு தெரியுமா? அவருக்கு எப்பேற்பட்ட ஆதிக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அந்த ஆதிக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்கும், அன்னைக்கு வேலைக்கு இருக்கிறவங்க நிலைமை, முதலாளி ஜமீன்தார்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு காட்டுறதும், பெண்கள் எவ்வளவு இழிவா நடத்தப்பட்டதுன்றத காட்டி அதை உடைத்தெறிந்த காலகட்டம். மன்னனே ஆனாலும் சரி அவன் சூத்திரனாக கருதப்படுவானே, ஆனால் அவன் பதவியேற்றுக் கொள்வதற்கு முடியாதுன்ற பெரிய தடை இருந்த காலங்கள். அதை மாற்றுவதற்கு அதாவது சாங்கியங்கள் மூலமாக நிறைவேற்ற முடியும்னு சொல்லி காமிச்சதை உடைத்திருந்து காட்சினாரு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். சந்திரமோகன் நாடகத்துல என்ன சொன்னாரு அண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? திரை சார்ந்தோ நாடகம் சார்ந்தோ அவர் ஆற்றிய உரை பற்றியோ அவர் கொண்டு இருந்த கொள்கை பற்றியோ அவர் எழுதிய எழுத்துக்களை பற்றியோ பேசிய பேச்சை பற்றியோ என்ன அவருக்கு தெரியும்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னாரு. எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவத்தை கொடுத்தாரு. அந்த தத்துவத்தை இன்னி வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக திமுக ஆட்சி நடக்குது. இப்ப நடக்குது. தாய் மாணவர் திட்டம்னு ஒண்ணு வழங்குறாங்க. 22 லட்சம் பேர் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவுப் பொருட்கள் விநியோகித்து கூட அவங்களுக்கே நேராக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. அன்பு கரங்கள் ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக குழந்தைகள், பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்குன்னு தனியா ஒரு திட்டத்தை தீட்டப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் திட்டங்களை கொடுத்து அண்ணாவினுடைய பெயரை இன்று வரைக்கும் தாங்கி நிற்கிறது. அண்ணா பெயரில் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கட்டினாரு. அதுல எடுத்து திருமணத்துக்கு ரிசப்ஷன் எடுத்துட்டு விட்டவங்க ஜெயலலிதா. நேரா ஜெயலலிதாவை கார்னர் பண்ணி சொல்ல தெரியுமா அவருக்கு? அண்ணாவுடைய பேர்ல இவ்வளவு பெரிய நூலகம், ஏசியாவிலேயே இவ்வளவு பெரிய நூலகம் யாரும் கட்டினது இல்லையா? அந்த நூலகத்துல இந்த மாதிரி அந்த அம்மா ஒரு திருமணத்துக்கு ரிசப்ஷனுக்கு இடத்த வாடகை விட்டாங்க அப்படின்னு யோகியமா இருந்தா, தீரனா இருந்தா, தைரியமானவரா இருந்தா, நான் எப்பேற்பட்டவர் தெரியுமான்னு சொல்றாருன்னா அதெல்லாம் இப்ப பேச சொல்லுங்க பார்க்கலாம். செத்துட்டாங்க நம்ம ஜெயலலிதா, இப்பயே பேச சொல்லுங்க. அப்ப பேசவே முடியாது. அம்மா அம்மான்னு பதுங்கி நின்னது, பம்பி நின்னதெல்லாம் ஊரே பார்த்து நாடே தெரியும், எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப பேசுவாரா ஜெயலலிதா அவர்கள் அப்படி செய்தது அண்ணாவுக்கு செய்கிற துரோகம் இழிவுன்னு பேசுவாரா? அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு அண்ணாவையும் திமுகவையும் பற்றி திமுகவை உருவாக்கியவர் அண்ணா. அண்ணாவினுடைய கழகம் என்றால் திமுக மட்டும்தான். அதிமுகன்றது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. அது அண்ணா பெயரை வச்சுக்கிட்டாரு, அண்ணா படத்தை போட்டுக்கிட்டாரு கொடியில. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அவங்க கிட்ட கேள்வியை கேட்டு எம்ஜிஆரே இது வரைக்கும் பதில் சொன்னதில்லை. என்ன உங்க கொள்கைன்னு சொன்னோம். எங்க கொள்கை சமத்துவத்துக்கானது, சமூக நீதிக்கானது, மொழிப்பற்றுக்கானது, மொழி இனத்திற்கானது அப்படின்னு அவர் பேசல. அண்ணா சும்மா மொட்டையா ஒண்ணு சொன்னாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அவர் அண்ணா இசன்னா அண்ணா இசன் தான் சொல்லிட்டு போயிட்டாரு.
இது பழசு எடுத்து படிக்க சொல்லுங்க. அப்படியே இப்ப எம்ஜிஆர் ரெப்ளிகா பண்ற மாதிரி இப்ப விஜய் பண்றாரு. இப்ப அண்ணாவை பற்றி அப்படின்னு யாரு பாடத்தை எடுக்கிறதுக்கு தலையெழுத்து எங்களுக்கெல்லாம் அண்ணாவை பற்றி, அண்ணாவினுடைய கொள்கைகளை பற்றி, அண்ணாவினுடைய கோட்பாடுகளை பற்றி, அண்ணாவின் எழுத்தை பற்றி, அண்ணா செய்து இருக்க சாதனைகளை பற்றி, அண்ணாவை பின்பற்றி கலைஞர் இவ்வளவு காலம் செய்திருப்பதையும் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எங்கள் முதலமைச்சர் செய்திருக்கக்கூடியதையும் யாருக்கு பாடம் எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துடலாம். இந்த மாதிரி சினிமாவில் மட்டுமே வீரத்தை காட்டிட்டு இருந்தவங்களுக்கு நேரில் பார்த்தா வீரத்தை காட்ட தெரியாதவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பாஜக செய்திருக்கக்கூடிய துரோகங்கள், தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் பற்றி பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு மொழி போராட்ட தியாகிகளுக்கான நாள் இன்னைக்கு. இந்த நாளில் நான் கேட்குறேன், இதில் உயிர் தியாகம் செய்தவங்க, சிறைக்கு சென்றவங்களுக்கு மொழிப்போர் காவலர்கள் ஓய்வூதிய திட்டம்னு உதவித்தொகை திட்டம்னு கலைஞர் கொண்டு வந்தார் 1989. உதவித்தொகை கொடுத்திருந்ததை தலைவாய் சுந்தரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதிமுகவை சார்ந்தவர், இப்பயும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், அதிமுகவை சார்பாக ஒரு வழக்கை போடுறாரு. அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தர மாதிரி நிதியை மொழிப்போருக்கு மட்டும் தரத்துன்றது முறையாகுமா? ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டும் தருகிற போது அங்கே சமத்துவம் என்பது போய்விடும் என்று வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தியவர் தலைவாய் சுந்தரம். இனி வரைக்கும் அதை பத்தி இவர் பேசுவாரா? அதிமுக பற்றி விவரங்கள் தெரியுமா? இப்படி ஒருத்தர் பேசினாருன்னு தெரியுமாமா அவருக்கு? அதை மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் வழக்கை உடைத்து தமிழ் மொழி அறிஞர்கள்னு விருது அவங்களுக்கான உதவித்தொகை இப்போ வரைக்கும் தந்துட்டு இருக்காங்க. யாரோடைய திட்டம் அது? கலைஞர் செஞ்சது. அண்ணாவனோட வழி வந்தவர்ன்றதுனால தான் அதை செய்யறாரு. இதை பத்தி எதனா தெரியுமா? மொழிப்போர் தியாகிகளுக்கான மணிமண்டபம் எங்க இருக்குன்னு தெரியுமாமா? அவரு பார்த்துருக்காராமா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? போய் காந்தி மண்டபத்துக்குள்ள இருக்கு, போய் பார்க்க சொல்லுங்க அவரை. போல அது உள்ளார யாரெல்லாம் போராட்டத்தை கண்டாங்க, அந்த போராட்டத்தில் சிறைக்கு சென்றவங்க, உயிர் தியாகம் பண்ணவங்களோட விவரங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. அதனால ஏதோ ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு என்னான்னு தெரிஞ்ச உடனே அதை பத்தி பேச வரது, அன்னைக்கு ஏதோ ஒன்று யாருன்னா மண்டபத்தில் எழுதி கொடுத்து இது பேசுங்க நான் பேசுவேன்றது, அந்த மாதிரி இருக்க வேணாம். தினந்தோறும் அரசியல் போக்கு, ஏற்கனவே அண்ணா என்ன சொல்லியிருக்கான்றதை பற்றி, அண்ணாவுடைய கொள்கைகள் என்ன, அந்த கோட்பாடுகள் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள், யாரெல்லாம் தவறி செல்கிறார்கள், யார் தடமாறி போயிருக்கார்கள்ன்றத பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாடுன்னு பெயர் வச்சவர் அண்ணா. தமிழ்நாடு தமிழகம்னு சொல்லி ஆளுநர் சொல்றாரு. இது வரைக்கும் அந்த ஆளுநரை கண்டிச்சிருப்பாரு இவரு? எவ்வளவு பெரிய போராட்ட காலம். சங்கரலிங்கனார் இறந்தே போயிட்டார். 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து அதை அண்ணா தான் கொண்டு வந்து பெயர் மாற்றத்தை செஞ்சாரு. இன்னி வரைக்கும் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டுக்கான பெயரோடு இருக்கு. தமிழ்நாடு வெல்லும்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர். அந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. அண்ணாவுடைய பெயரை சொல்வதும் அண்ணாவை பற்றி சொல்லிவிட்டால் இவர் அண்ணாவுடைய சீடர் ஆகிவிட்டதாவோ, அண்ணாவை கொள்கை அவர் அறிவிக்கும் போதே அண்ணாவை கொள்கை தள்ளுன்னு அறிவிக்கவே இல்லை. முதல்ல அவருக்கும் சம்மந்தமே கிடையாதுட்டாரு. இப்பதான் சமீபமா அண்ணாவை கையில் எடுத்துட்டு இருக்காரு. அவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் தான் சொல்லிட்டு போனாரு. அண்ணாவை யாரோ தூக்கி உங்களை எழுப்பி சொன்னாங்க, ஏன்பா அண்ணாவை விட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பொழுது. அதுக்கப்புறம் இப்போ அண்ணாவை பற்றி பேசுறாரு. அதனால ஒழுங்கா அண்ணாவினுடைய நூல்களை படிக்க சொல்லுங்கள். அண்ணாவினுடைய கொள்கைகளை தெரிந்து கொள்ளட்டும். யாரா இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இதையே பேசட்டும். அண்ணாவை பற்றியும் அண்ணாவின் கொள்கைகளையும் நானும் படித்திருக்கிறேன் என்று அவர் பேசட்டும். அதை நோக்கி அரசியல் செய்யட்டும், வரவேற்கிறேன். ஆனால் திமுக அண்ணாவை விட்டு விலகிவிட்டது என்று சொல்ற ஒரு பிதற்றல் அப்படின்றது மிக கேவலமான ஒன்று. திமுகவை விட அண்ணாவை பற்றி பேசுவதற்கும் அண்ணாவிற்காக அண்ணாவின் கொள்கையில வழுவாமல் செல்வதற்கு வேற யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்கள பற்றி விமர்சிக்கக்கூடியவங்களா இருக்காரான்னு சொல்லுங்க. பொதுவாக விமர்சனம் என்ற பெயரால் திமுகவிடம் வந்து அரசியல் செய்வதற்கே வருவதும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு அஜெண்டாவாக யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த வேலையை மட்டும் செய்வதற்காக வருவதும் என்ற அரசியலை திரு விஜய் அவர்கள் விடுவாரையானால் நன்றாக இருக்கும். அவர் நல்ல நடிகராக இருக்கிறாரு, நல்ல படம்லாம் நிறைய நடிக்கிறாரு, நடிச்சு இப்போ ஒரு பெயர் பெற்றிருக்காரு. அந்த நடிப்பெல்லாம் எவ்வளோ நாள் இன்னும் நடிக்க போறாருன்ற தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணாவுடைய நூல்களையும் அண்ணாவை பற்றி யார் முன்னதாகவே தெரிந்தவர்களோ அவர்களும் கேட்டறிந்து செய்யட்டும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.